வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு உளவியல் மருத்துவர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய உருவத்தை நிர்ணயிக்கிறது அவங்களுடைய ஜீன்களின் கலவை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 2 குடும்பங்களை சேர்ந்தவங்களை பார்க்கும்போது, ஒருத்தருடைய உருவத்தை ஜீன்கள் மட்டும்தான் தீர்மானிக்குதா, இல்லை அவங்களுடைய சுற்றுப்புற சூழலும் குடும்ப வாழ்க்கை முறையும் கூட ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளே வருதுங்க. அந்த வகையில் முதல்ல ஜெயா குடும்பத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கலாம். வணக்கம் ஜெயா. வணக்கம் மேடம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஜெயா, எங்கள் வீட்டுக்கார பேர் மூர்த்தி, எங்கள் பையன் பெரிய பையன் பேர் தினேஷ், 2வது பொண்ணு பேர் கோகிலா, 3வது பொண்ணு பேர் புஷ்பா. அதுதான் மேடம். எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது மேடம். வருஷம்லாம் தெரியாது, கவனம் இல்லை எங்களுக்கு. காதல் திருமணம் தான். ஆமாம் மேடம், காதல் திருமணம். அத்தை மாமா தான், பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நான். நீங்கள் 2 பேரும் நெசவு தொழில் தான் செய்கிறீங்களா? நீங்கள் உங்கள் கணவரும்? ஆமாம் மேடம். எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் பிறந்ததுலேருந்து அதான் மேடம். குடும்ப தொழில்? ஆமாம், குடும்ப தொழில் அதான். தெரியும், வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது மேடம். வேறு எந்த தொழிலும் தெரியாது. எங்கள் வீட்டில் வேறு தொழில் கற்றுக் கொடுக்கல, இந்த தொழிலே தான் எங்களுக்கு. படிச்சிங்களா நீங்கள்? அவரு படிக்கலையா? 2 பேரும் படிப்பு கிடையாது, படிக்கவும் முடியல. அந்த சூழ்நிலையில சின்ன வயசுல எங்கள் அப்பா படிக்க அனுப்புகிற சூழ்நிலையில இல்லை. அப்போ சின்ன வயசுலேருந்து நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சி இருக்கோம். 3 பேருமே எல்லாம் அதே தான், யாருமே படிக்க அனுப்பல. அப்போ பையன் படிக்கிறான். இப்போ படிக்க 7வது படிச்சுட்டு இருக்கோம். படிப்பு செய்ய ஏறல அவனுக்கே. அவன் படியானாக்கா நான் படிக்க வைக்கிறோம். சரி, நாங்கள் தொழில் வழியில் போய்ட்டு வாசி பசங்களை பார்த்து காலில் வந்துட்டு அவன் நிற்க வைக்கிறதா இருக்கு. நீ இருடா, நாங்கள் போயிட்டு வரோம் ஆனால் சொல்கிறேன். இந்த 2 குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கம்மா. இவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது மேடம். இவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற வாசி ரொம்ப பெஜாராக இருக்குது. விட்டுட்டு போன
அவருக்கு 700 ரூபாய் ஒரு புடவைக்கு அவருக்கு 700 ரூபாய், எனக்கு மட்டும் 500 ரூபாய் தான் நான் நெய்யறது. வெளியில் போய் தான் நெச்சிட்டு வரணும். அதனால் இந்த பையனுக்கு ஸ்கூல்லையோ நாங்கள் சேர்க்கறதுக்கோ எங்களால் முடியல. இப்போ படிக்கிறதுக்கு 2 நாள் போகிறோம், 3 நாள் நீங்கள் நிறுத்திடுறதா இருக்குது. என்னால் முடியலடா, வீட்டில் இரு, நான் வெளியில் போயிட்டு வரேன், நான் தறிக்கு போனோம். இல்லை குழந்தைக்கு எதுனா ஜுரம் வரும், எதுனா பண்ணும். ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் சுற்றிட்டு, அதனால அவள் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவளும் இவளும் தான் எனக்கு. இப்போ அம்மா பையனை பார்த்துக்க முடியுமா? முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க 4 பசங்க வீட்டுக்கு நான் போய் வரணும்ல, நான் இந்த ஒரு குழந்தைய மட்டும் பார்க்க முடியாது இல்லையா. 4 பசங்க இருக்குது, 4 பசங்க வீட்டுக்கு நான் போய் வரணும். அதனால என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த 2 பசங்க பார்த்து எப்பாவது வருஷமே அவங்க வீட்டில் இருக்கிறப்போ இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். சரிம்மா சொல்லிடுவேன் நான். 2 நாள் இருந்தாக்கா 2 நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறதுனால போயிட்டு வருவாங்க அம்மா, அவள் தான். இப்போ இந்த 2 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு என்ன காரணம்னு டாக்டர் சொல்றாங்க? ஏன்னா அந்த பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைங்க, அவனுக்கு எதுவும் கிடையாது. இவங்களுக்கு என்ன, அவன் ஃபர்ஸ்ட் குழந்தை வாசி அப்பாவே வீட்டில் வச்சு பார்த்துட்டாரு. பிரசவம்லாம் செலவு பண்ணது அப்பா செஞ்சார். இப்போ நான் வீட்டில் இருக்கிற வாசி எங்கள் வீட்டுக்காருக்கு மாமியார் மாமனார் கிடையாது. அப்பா அம்மா இல்லாத வாசி நல்லா அவர் மட்டும் தொழில் செஞ்சு அவர் சாப்பிட்டுன்னு இருந்தார். அப்புறமா என்னை கூப்பிட்டு வச்சு நான் வாணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறேன், மாமாவே தான் பண்ணிக்குவேன், வேறு யாரும் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்ன வாசி. எங்கள் அப்பா சரி சொந்தத்திலே பண்ணி வைக்க மாட்டேன், சண்டைகிட்ட போட்டு பண்ணி வச்சுட்டார். பண்ணி வச்சுட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், சரி இந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் வளர்க்குற மட்டும் நான் பார்த்துக்குவேன், வேறு எதனா பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும், என்னால் முடியாதுன்னுட்டு நான் என்ன சொன்னேன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். இந்த குழந்தை நிற்கிறப்ப என்ன ஆச்சுன்னா தறி நிச்சிட்டே இருந்தேன். தறி நெய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். நான் தறி நிச்ச வாசி உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிரசவமாக 6 மாதம் ஃபுல்லாகி 7ஆம் மாதத்தில் கையில் வந்துட்டேன் குழந்தை. அதுலேயே 100 நாள் வரலும் 3 மாதம் வரலும் வச்சுருந்தேன். நான் வச்சுருந்து கண்ணாடி அறையில் வச்சுருந்தாங்க. 3 மாதத்துக்குள்ளே அப்புறமா கையில் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை பண்ணிக்கோங்க, நீங்கள் நான் இருக்க மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க என்னால் முடியல. நான் இருந்து பார்த்தேன் 4 மாதம் ஆகுது, 5 மாதம் குறைஞ்சபட்சம் நீங்கள் இருந்தே ஆகணும் இங்கேயே. நான் என்ன முடியாது மேடம், அவ்வளோ தொலைவுக்கு நான் இருக்கேன், நான் போய் தொழில் செஞ்சேன், எனக்கு சாப்பாடு, நான் போய் தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரிம்மா அவங்க இஷ்டம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் சரிங்க மேடம் சொல்லிட்டு குழந்தை இட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு 100 வாஸ் பல்ப்லேயே போட்டு கீழே வச்சுட்டு தொழில் செய்கிற இடத்துலேயே சொல்லிட்டு தறியில் போட்டுகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்த வாசி இந்த மாதிரி குழந்தை முன்னாலே தான் பிரசவம் பிறந்திருக்குது, நீங்கள் தறி நெய்கிற வாசி தான், உங்களுக்கு தெரியல, நாங்கள் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, நான் டாக்டர் மேடமே சொல்லி திட்டினாங்க என்ன. சரிங்க நான் சொல்லிட்டு நான் இன்னும் தெரியாது செஞ்சுட்டேன் மேடம். குழந்தை குழைக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு வயசு நீ எதுனா பண்ணாலும் உங்களுக்கு 10 வயசுக்குள்ளே போயிடுச்சுன்னா குழந்தை, அதுக்கப்புறம் தான் உயிரோட இருந்தால் நீ இட்டுருவா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டான். ஜெயா தன்னுடைய அத்தை பையனையும் கல்யாணம் பண்ணி 3 குழந்தைங்களையும் பெற்றிருக்காங்க. ஆனால் அதில் 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால மூத்த பையனுடைய படிப்பும் பாதிக்கப்படுதுங்க. தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய குடும்பத்துக்கான எதிர்காலத்தை பற்றியும் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ஜெயாவுடைய கணவர் மூர்த்தி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து அவங்க 2 பேர்கிட்டையும் பேசலாம். சொல்லுங்க மூர்த்தி, முதல் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க டாக்டர்? அதாவது இருதயத்தில் ஓட்டை இருக்கு, அதனால் அவள் எதுவும் சாப்பிட மாட்டா, எதுவும் முழுங்க மாட்டா. இதுக்கு 10 வயசு போனால் தான் எதனா ஒன்று சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற சக்தி தாங்குற இதுக்கு உடம்புல கிடையாது. 10 வருஷம் போட்டோம் செய்யலாம் நிற்கிறாங்க. அதனால் இப்போ அப்படியே 4 ஓட்டின்னு வந்துக்கிறோம். அது 10 வருஷம் போனால் தான் எதனா சொல்ல முடியும். இன்னொன்று ஜெயா எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா குறப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படி ஒரு கட்டாயமான சூழ்நிலையா? அந்த நேரத்தில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்க முடியாதா? இல்லை, அந்த நேரத்தில் நான் ஒண்டி தான் கைத்தில் கட்டி வந்தனால நல்லா வெயிட்டான வேலைலாம் செய்ய முடியாது. அதனால் அந்த நேரத்துக்கு அவங்க செஞ்சு தான் சாப்பிட்ணும். எனக்கு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வரைக்கும் கட்டியிருந்தது. ஜெயா, உங்களுடைய அந்த குறப்பிரசவம் ஆனதுக்கு அந்த வேலை செஞ்சது மட்டும் தான் காரணம்னு சொன்னாங்களா? ஆமாம் மேடம். என்ன ஆச்சு அந்த நேரத்தில்? இல்லை, பனைமரம் வேலை பட்டால் தான் வேலை செய்ய முடியும், நாங்கள் தொழில் செய்கிற. அதனால அந்த இடிக்குமா? ஆமாம், வயிற்றுல பழக அடிக்கிறப்ப பனைமரம் உள்ளே போய் தான். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, உட்காந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு பனைமரம் நம்ம அடிச்சாதான் தறி மூடுது. தறி மூட்டில் உட்காந்தோம்னா பனைமரம் நம்ம வயிற்றுல பட்டால் தான் தொழில் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அப்போ கர்ப்பிணி பெண்கள் யூஸ்வலாக வரமாட்டாங்க. முக்கால்வாசி கர்ப்பிணி பெண்கள் செய்கிற தொழில் கிடையாது அது.
அந்த தொழில் செஞ்சாதான் நிலைமைனா இவருக்கு உடம்பு நல்ல புத்துநோய் வந்துட்டு இருந்து அதை கட்டி புத்துநோய் வந்துட்டாச்சு, இவருக்கும் காப்பாற்றணும் குழந்தைங்களும் காப்பாற்றணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் தொழில் செஞ்சது. இல்லைம்மா உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா அந்த நேரத்தில்? யாரும் கிடையாது. அப்போ அண்ணன் தம்பிங்க தான், யாரோ ஒத்தாசு பண்ண ஆளும் கிடையாது. அப்போ நாங்கள்லாம் தனியாக தான் இருக்கோம். கல்யாணம் வந்து நாங்கள் தனியாக போயிட்டா மாமியார் மாமனார் கிடையாது. இவர் தம்பியும் சின்ன பையன், அதனால் அவரும் ஒத்தாசு செய்ய முடியாது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சூழ்நிலைனால நான் தான் செஞ்சேன் அவன் அந்த தொழில். நீ செஞ்சாதான் இப்போதைக்கு முடியாது என்ற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், குடும்பத்தையும் பார்க்கணும், பிரச்சனைகளையும் சமாளிக்கணும்னா தொழிலில் உட்காந்து செஞ்சாதான்ற நிலமையில இருக்கிற வாசி செஞ்சேன். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் சொன்னாங்களா நீங்கள் வராதிங்கம்மான்னு? தொழில் செய்கிற இடத்துல சொன்னாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, நான் செஞ்சு தான் ஆகணும்னு செஞ்சேன். சும்மா செக்கப்புக்கு தான் போனேன். இந்த மாதிரி குழந்தை பெரியல் வந்துடுச்சு, அதனால ரொம்ப பேஜாராயிடுச்சு, என்ன எதுவும் தெரியலன்ட்டு சும்மா போனதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன எதுவும் தெரியலன்ட்டு போனதுமே பெரியல் வந்துச்சுங்க. இந்த என்னங்க கேட்டதுக்கு, இல்லைம்மா பெருசும் குழந்தை வெளியில் இருந்துச்சு, நீ இப்போ எழுந்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லி டக்குன்னு எழுந்துக்காத குழந்தை கையிலே கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷம் தான் ஆச்சு, குழந்தை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. நீ குழந்தை எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியாது, குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்கிறா, கண்ணாடி பீரோவில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அதே டைமில் அப்பவும் கூட ஆளும் கிடையாது பெருசாக டைமில். அந்த டைமில் நானும் வேலை செய்ய முடியாது, இவரையும் பார்த்துக்கணும், அத்தையும் செய்யணும் முடியல சொல்லிட்டு, குழந்தை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் வீட்டிலேயே பார்த்துக்கிறேன். அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி குழந்தைங்கள பத்திரமா நீ வச்சுருக்கணும், இந்த மாதிரி வச்சுருந்தா நீ காப்பாற்ற முடியும்னா 100 வாட்ஸ் பல்பு வச்சு கீழே பஞ்சியில் வச்சு காப்பாற்றிக்கிட்டே வந்தேன். நான் வந்து சரி கொஞ்சம் அப்படியே குழந்தை தேராமல் தண்ணி கூட ஊற்றக்கூடாது, மாதத்துக்கு ஒரு வாட்டி வெந்நீர் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றினா குழந்தை மூச்சு திணறது வலிப்பாட்டம் வரும் குழந்தைக்கு, நீங்கள் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும்னாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே குழந்தைய ரொம்ப உஷாராக பார்த்துட்டு இவ்வளோ தொலைவு காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு, நீ பணம் கொண்டு வந்தா நான் வந்து எது வேணா செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. 50,000 செலவாகும், செலவாகிற பணத்தை எடுத்துட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன். எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, இது காப்பீட்டு திட்டத்தில் பார்த்துக்க சொன்னாங்க. நான் 4 இடத்துல எழுதி போட்டிருக்கேன் மேடம், ரேஷன் அட்டை வந்ததுன்னா அதை பார்த்துக்கலான்னு. அட்டை வரும் வராதெல்லாம் எனக்கு தெரியாது, மட்டும் நீ காசு ரேஷன் அட்டை ஜெராக்ஸு ஐடி கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குவோம்னாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ போய் குழந்தை பிறப்பு சீட்டு கேட்கறதுக்கு கூட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தாதான் நான் குழந்தை பிறப்பு சீட்டு கொடுப்போம், இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டேன்னா. எனக்கு அட்டையே இல்லை மேடம், நான் பிறந்து இன்னும் ஓட்டு போடுறதே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரல, அவர் காலமாயிட்டாரு ஆனால் நான் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரிம்மா நீ எப்படி இருந்தாலும் எப்படியாவது கொஞ்சம் எழுதி போட்டு வாங்கிக்கலாம். இப்போ 2000 செலவு பண்ணி ஐடி கார்டு ரெடி பண்ணிட்டேன், ஓட்டு டிஸ்ட்டு இல்லைம்மா இன்னும் 3 மாதத்துக்குள்ளே வந்துடும், நீங்கள் கவலைப்பட வேணான்னு ஒருத்தர் சொன்னாங்க. வந்துட்டு அவங்க நம்பிக்கிட்டு இப்போ இருக்கிறோம், அவங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 2000 ரூபாய் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ 2வது குழந்தை இப்படி இருக்கிற நிலையில 3வது குழந்தை அதுக்கு என்ன பிரச்சனையாச்சு? அதுவும் அது பிரச்சனை தாங்க, ஆனால் வளர்ச்சி மட்டும் தான் கம்மியாக வர, வேற எதுவும் கிடையாது. எதுவும் சாப்பிட மாட்டேன்ற அதே இதுதான் வளர்ச்சி. அதோடைய பிரசவம் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா? இல்லை அந்த மாதிரி தொழில் மட்டும் செஞ்ச தொழில் தான் மேடம், அப்பவும் கண்டினியூ பண்ணி. அதாவது 3வது குழந்தைக்கும் செஞ்சுட்டு தான் அந்த நேரத்துல நீங்க மேனேஜ் பண்ணலையா? இல்லை. ஏன்? அதான் என்னால் முடியல அந்த நேரத்துக்கு. 3 வருஷம் வரைக்கும் கட்டி வந்துச்சு, அது ஆறுறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, மொத்தம் 5 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் கட்டின்னு சொன்னாங்க. அது ஒண்ணுமே சொல்லலை, கட்டி கிடையாது, அது கட்டியே கிடையாதுப்பா, அது சரியா போடும், மாத்திரை போட்டு தரேன், அது கரைங்கன்னே வந்துடும், கட்டி கிடையாதுன்ட்டாங்க. இப்போ கரைஞ்சிருச்சா? அது இல்லை கரையில், அது நானே வச்சிட்டேன். அது கட்டி வந்துச்சு, அப்புறம் ஆஸ்பத்திரி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தா. இப்போ பிரச்சனை இல்லையா? இப்போ ரொம்ப வேலை செய்ய முடியாது என்னால். செஞ்சேன்னா வலிப்பாட்டம் வந்துடுது, மயக்கமா வருதுன்றாரு. சில சமயம் நல்லா இருக்கிறாரு, சில சமயம் அதில் வந்துட்டு மயக்கமாக வருது, என்னால் முடியலன்றார். அதுலேயும் நானும் அவரும் தான் சேர்ந்து செய்யலாம், முடிஞ்ச வரலாம் சேர்ந்து செஞ்சுட்டு வரோம். இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும்ல, முதல் குழந்தை பிறந்த போதே நீங்கள் வேலைக்கு போனதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரியும்ல, அப்போ 3வது குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு தவிர்த்துருக்கலாம்ல? ரொம்ப செய்யலாம் அந்த டைமில், ரொம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப செய்யறதுக்கான பக்குவம் இருந்தது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட வாசி கொஞ்சம் பரவாயில்ல. அவள் குழந்தை 9 மாதம் ஃபுல்லாக ஆகி பிறந்தா, குழந்தை கொஞ்சத்துக்கு நல்லா இருக்கிறாளேன்னு நாங்கள் நினச்சோம். சரி ஒன்றும் ஆகாது குழந்தைங்க, இப்போ சாப்பிட மட்டும்தான் மாட்டுறா தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்புறம் டாக்டர் கேட்டாங்க, என்னம்மா இந்த மாதிரி இருக்கேன் 2வது குழந்தைன்னு கேட்டு, நீங்கள் சொந்தத்தில் பண்ணிக்கிட்டே? அப்புறம் தான் கேட்டாங்க. ஆமாம் மேடம், நான் சொந்தத்தில் தான் பண்ணிட்டேன். ஆனால் நான் அவங்க கிட்ட சொன்னேன், சொந்தத்தில் பண்ண ஆசை தான் இருக்குமா இருந்தாக்கான்னாங்க. இல்லைங்க மேடம், நீங்கள் குழந்தைங்க எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க எங்களுக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் பணம் கொண்டு வரட்டும், இந்த ஒரு குழந்தைய நான் காப்பாற்றி கொடுக்குறேன், இந்த குழந்தை நல்லா ஆயிடும். எது பெரிய சின்னவ நல்லா ஆயிடுவா, ஒன்னும் ஆயிடாது அவளுக்கு. அதாவது அதுக்கு போஷாக்கு தான் சரியில்லை. ஆமா, அவளுக்கு போஷாக்கு சரி இருந்தா நல்லா ஆயிடுவா. அவள் என்ன சாப்பிட்றாளோ என்ன கேட்கறாளோ நீங்க கொடுங்க, அவ சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீங்க தினேஷுடைய எதிர்காலத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க மூர்த்தி? இப்போ அவனுக்கு வந்து வேலையே செய்ய மாட்டேன்றான், படிப்பும் ஏறல அவனுக்கு. படிப்பு ஏறலன்னா சூழ்நிலை அதாவது பள்ளிக்கு அனுப்பிச்சோட அவனால் போய் படிக்க முடியல. அது அங்கே சொல்லி தராங்களா இல்லையான்னு தெரில. நாங்கள் இங்கேருந்து போகவும் முடியாது ஸ்கூலுக்கு. அவன் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடத்தோட சரி, அவன் படிக்கிறானா இல்லையா எங்களால் பார்க்க முடியல. அப்போ அதே மாதிரி போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்கணும். நாங்கள் இங்கே படிக்காதனால அது கண்டுக்கிறது கிடையாது. இப்போ அவன் வயசில், நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை செஞ்சுன்னே வந்தேன், படிக்கிறது போல். அப்போ சின்ன வயசுலேருந்து நான் இருக்கிற வேலைலாம் நான் செய்வேன், பட்டித்தறி நெய்து உட்காந்து நானே நெய்வேன், நானே போவேன் வருவேன். இப்போ அந்த வேலை கூட இவன் செய்ய மாட்டேன்றான். செய்ய மாட்டேங்கிறான்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிப்பு இப்போ உட்காந்து இன்ட்ரெஸ்டாக படிக்கணுன்றது இல்லை. இப்போ டிவியில் எதுனா நிகழ்ச்சி வருதுன்னா இந்த இது என்னடா படிக்கிறான்னு சொன்னால் அதை கூட்டி படிக்கிறானுங்காண்டி ஒரே தவறாக சொல்லிடுறேன். அது கேட்டாக்கா டீச்சர் அங்கே ஸ்கூலில் நல்லா படிக்கிறான், அது உங்ககிட்ட தான் படிக்க மாட்டேன்றான். எத்தனாவது படிக்கிறான் இப்போ தினேஷ்? இப்போ 7வது தான் படிக்கிறான். மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அதாவது 1800 வருதுங்க. 1800. அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்தா? 2 பேருமே சேர்ந்தா. ஏன்னா நான் ஒரு படம் வார்த்தாக்கா அவர் 2 படம் வார்த்தாதான், எல்லாம் சமாளிக்க முடியாது. அந்த இப்போ நான் வீட்டு வேலைலாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு நான் போகிறதுக்கு 6 நாள் ஆகிடும். அவர் போனோன்னா அவர் ரெடி பண்ணி காலையில் எழுந்து போயிடுவார். போய்ட்டு நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறதுக்குள்ளே எனக்கு 6 நாள் தான் ஆகிடும். நான் அவர் போகிறதுக்கு அவர் 2 படம் நிச்சாதான், நான் பயிலனா முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுடைய நோக்கம் என்ன? என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களால் முடிஞ்ச உதவி எங்கேயாவது வந்து என்ன குழந்தைங்களை காப்பாற்ற உதவி இருந்தாலும் போதும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர வேறு எதுவும் இல்லை. பொதுவாக குழந்தைகளுக்கு வரும் இருதய நோய்களில் முக்கியமாக நாம் இப்போ பார்க்குறது இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள். சில நேரத்தில் இருதயத்தில் அடைப்புகள் இருக்கும், குறைபாடில் இதய வளர்ச்சியில் குறைபாடு இருக்கும். இப்படிப்பட்ட வியாதிகள் எதனால் வருது, இதை எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, இது எப்படி வருது இந்த இருதய குழந்தைகளுக்குள்ள ஓட்டைகள்? பெரும்பாலும் இதுக்கு காரணம் வந்து நம்ம மரபணுக்கள், அதாவது ஜெனட்டிக் மால்ஃபர்மேஷன்ஸில் வருது, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பரம்பரை வியாதியோட ஒரு காரணமும் இருக்குது. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. 2வது காரணம், நம்ம உறவு முறையில் திருமணங்கள் நடந்தால் இந்த மாதிரி குழந்தைகள், இருதய குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வளர்ந்து வரும் காலகட்டத்தில் அதிகமாக உறவு முறை திருமணங்கள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அந்த காரணத்தை ஓரளவு குறைச்சிருக்கோம். அடுத்து என்னென்ன காரணங்கள்னால இந்த இருதய ஓட்டைகள் வருதுன்னு பார்த்தா, நம்ம தாய்மார்கள் கருவுற்று இருக்கும் பொழுது தேவையில்லாத மாத்திரைகள், மருந்துகள், இந்த மாதிரி காரணங்களும் சில மருந்துகளும் இந்த மாதிரி இருதய ஓட்டைகளுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ தேவையில்லாத மருந்துகளை நம்ம அந்த டயத்தில் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம குழந்தைகள் பிறந்த உடனே, டெலிவரி ஆன உடனே ஒரு சரியான வளர்ச்சி இல்லைன்னாலோ, குழந்தைகள் சரியான முறையில் அடிக்கடி சளி பிடிச்சாலோ, இப்போ அருகிலுள்ள மருத்துவமனையில் போய் ஒரு ஹார்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும். இருதயத்தில் ஏதாவது கோளாறு இருக்கா? நம்ம சளி இருக்குன்னு சளி மட்டும் வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரேவோட ஒரு ஹார்ட் ஸ்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிள். ஸோ அது ஒரு தடவை பார்த்துட்டா நம்மளுக்கு வியாதி முத்தாது முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கான வழிமுறைகள் பண்ணி எந்த கட்டத்தில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணும், இல்லை அறுவை சிகிச்சை இல்லாத சில முறைகளில் சில இருதய வியாதிகளை குணப்படுத்தலாம். அதை வந்து எங்களிடம் ஆலோசனை பெற்றால் நாங்கள் கரெக்டாக அது எந்த ஏஜில் எப்போ இது ஆப்ரேஷன் பண்ணியோ ஆப்ரேஷன் இல்லாதவோ சரி பண்ணிடலான்னு சொல்லிவிடுவேன். ஓட்டம், சில இருதயத்தில் ஓட்டம் மட்டும் இல்லை, அடைப்புகள் இருக்கலாம், மாறுபட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கலாம்,
சரியாக வளர்ச்சி அடையாத இருதயம் இருக்கலாம். எல்லா காரணங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு சிகிச்சை வந்திருக்கு. நம்மளை சுற்றி கோடி ரூபாய் முதலீட்டில் பல விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதில் எந்த நாடு தோக்கும் எந்த நாடு ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பல குடும்பங்கள் தினசரி கூலிக்காக போராடி எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஜெயா மூர்த்தி தம்பதியுடைய வாழ்க்கை கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் யாராவது இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை கதையை. இவர் தன்னுடைய பெத்த தாயை அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டாருங்க. இவருடைய வாழ்க்கை கதையை இவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களை பற்றி சொல்லுங்க. எந்த ஊரில் நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்க? திருநெல்வேலி மாவட்டம் மம்பாசுத்திரம். அப்படியா? என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு சின்ன வயசுல? இது சடம் மாதிரி வளருது. ஆபரேஷன் பண்ணாலும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. எந்த வயசுல ஆரம்பிச்சது? ஒரு 4 வயசு இருக்கும். 4 வயசுலயா? ஆமா. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது. உங்க குடும்பத்துல இந்த மாதிரி யாருக்காவது வேற பிரச்சனைகள் இருக்கா? யாருக்கும் கிடையாது. டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? அப்போ ஆபரேஷன் பண்ணாலும் வந்து வளரதான் செய்யுது. வளரும். 4 வயசுல இந்த மாதிரி ஆரம்பிச்சதுங்க? 4 வயசுல இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வளர ஆரம்பிச்சதா? ஆமா. ஆபரேஷன் பண்ண வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. முதல் 4 வயசுல எங்க வளர ஆரம்பிச்சது? மூத்தம் தான், கண்ணத்துல தான். கன்னத்துல? ஆமா. அப்ப என்னன்னு சொன்னி டாக்டர்கிட்ட நீங்க காமிச்ச போது அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும், நாங்க பண்ண வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. போன உடனே முதல் தடவை ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? ஆமா, முன்னாடி மதுரையில பண்ணியிருக்கேன். 4 வயசுல? ஆமா, 5-6 வயசு இருக்கும் மதுரையில. அப்ப என்ன சொன்னாங்க? ஒரு லைக்ரோன்ல 2-3 மட்டும் பண்ணியிருக்கேன். பண்ண வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஓஹோ, இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க மருத்துவர்கள்? அவங்களுக்கே தெரியல அப்படிங்க. நிறைய பேர்ட்ட நீங்க காமிச்சிட்டீங்க? ஆமா. சரி, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? மொத்தம் 4 பேர். ஒரு அக்கா, 2 அண்ணன், நான் ஒண்ணு. நான் தான் கிடக்கு. அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை, கிடையாது. யாருக்கும் கிடையாது. எனக்கு ஒட்டணும். இப்போ நீங்க ஸ்கூல்லாம் போய் படிச்சீங்களா? 8 வரை படிச்சிருக்கேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும்? ஆமா. அப்போ இந்த பிரச்சனையை வச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருந்தது? பிள்ளைலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ண வச்ச இருந்தாங்க. அதனால தான் இவரும் போகல. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து படிக்கலையா? இல்லை, படிக்கல. அப்போ என்ன பண்ணீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? ஒரு கடை வச்சிருக்கேன், புத்தி கடை வச்சிருக்கேன். அப்பயே ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ நான் வச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம்? ஆமா. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களை யார் பார்த்துக்கிட்டாங்க? அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா? ஆமா. அப்பா? அப்பா இருந்தாங்க. அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. என்ன தொழில் பார்த்தாரு அப்பா? அப்பா கொத்தனாரா. கொத்தனாரா? ஆமா. சரி, நீங்க வேலைக்கெல்லாம் போய் பார்த்தீங்களா? வேலை தேடி பார்த்தீங்களா? வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா? இல்லை, வேற ஒரு வேலைக்கும் பார்க்கல. அப்போ வீட்டில் தான் இருந்தீங்க? ஆமா, வீட்டில் தான் இருந்தேன். நீங்க கடைசி வரைக்கும் உங்க அம்மாவை காப்பாத்துனீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி காப்பாத்துனீங்க? கடை வச்சு தான் இருந்தேன். பொட்டி கடை வச்சு. பொட்டி கடை? ஆமா. அந்த பொட்டி கடையில் நீங்க வியாபாரம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். இப்போ உங்க வியாபாரத்துக்கு வர ஆட்கள் உங்கள்கிட்ட இதை பத்தி கேட்பாங்களா, பேசுவாங்களா? சில பேர் கேட்பாங்க, கேட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கேட்கல இப்படி இருக்குமே அப்படிங்கிறது. அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? முழு கதையும் சொல்லுவீங்களா? சரம் மாதிரி வளருது அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா இதனால உங்க வியாபாரம் பாதிக்கப்பட்டதா? வியாபாரம் சில பேர் பார்த்துட்டு அப்படி வாங்காம போயிடுவாங்க. சில பேர் பழக்கம் இல்லாத நல்லா வந்து வாங்குவாங்க. மற்ற உங்களுடைய உறவினர்கள்லாம் பத்தி சொல்லுங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா பாசமா இருப்பாங்க. உங்க மேல பாசமா இருக்காங்க? ஆமா. உங்களை பாத்துக்கிறாங்களா? ஆமா. இப்போ உங்க அம்மா உயிரோட இருக்காங்களா? இல்லை, அம்மா இருக்கு. ஒரு 2 மாசம் ஆகுது. வீடு எங்க உங்களுக்கு? வீடு எங்க அம்மா சொல்லிட்டு. அப்ப அந்த வீட்டுல நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்க? அக்கா இருக்காங்க, கூட அக்கா இருக்காங்க. அக்கா இருக்காங்களா? ஆமா. அப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு அவங்களே செஞ்சுருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆலையா? அக்கா கல்யாணம் 2-3 பிள்ளைகள் இருக்கு. 2 பொண்ணு, 1 பையன். அவங்களுடைய கணவர்? பூக்கடை வச்சிருக்காங்க, அங்கே இருக்காங்க. ஓ, உங்க கூட தான் இருக்காங்க? ஆமா, பூக்கடை தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க உங்களுடைய இந்த பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? முயற்சி ஒன்றும் எடுக்கல. அப்பா இருக்க ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருந்து போனாங்க, ஒன்றும் பண்ணல. அப்படி இருக்கு. அப்படியே இருக்கீங்க இப்போ? ஆமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 2 குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்ட
உடல் குறைபாடுகளை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் குப்பாச்சாரி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஸ்ரீனிவாசனை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ஒரு நார்மல் லுக்கிங் பர்சனாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஜிஹெச்ஐ சேர்ந்த டாக்டர் குப்பாச்சாரி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோங்க. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போது இவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம்மா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இவர் ஆரம்பத்திலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருக்கும்போதே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாக்கா இவர் நல்லபடியாக வந்திருக்கலாம். இது அறுவை சிகிச்சை செஞ்சாலும் திரும்ப வரும். ஆனாலும் அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு அகோர உருவம் இல்லாத நார்மல் பர்சன் கொண்டு வந்திருக்கலாம். ஓரளவுக்கு முழுக்க முழுக்க நம்மள மாதிரி நார்மலாக கொண்டு வர முடியாது. இந்த அளவுக்கு இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். அப்போ எங்கே தவறு நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய தந்தையார் இருந்த வரைக்கும் அவர் வந்திருக்கார், ஹாஸ்பிட்டலில் செஞ்சுருக்கிறாங்க. அதன் பிறகு அவருக்கு அவருடைய பொருளாதார குறைபாட்டினால அவர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ ஆகும்? இலவசமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இலவசமாக செய்கிறோம். அதனால் இதுக்காக எந்த செலவும் அவர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ சதை வளர வளர அந்த இடத்துல எடுத்துருவீங்களா? எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓஹோ. இது திரும்ப வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது. இதுக்கு என்ன காரணம் டாக்டர் இந்த மாதிரி ஆனதுக்கு? பொதுவாக பரம்பரையாக வரக்கூடியது ஒன்று. ஆனால் இவருடைய வீட்டில் யாருக்குமே அந்த மாதிரி வியாதி இருந்ததோ தெரியல. அவருடைய கூற்றுப்படி ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஒன்று உண்டு. ஜீன்ஸில் மாறுதல்கள் ஏற்படுறது. ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் வரும். அதாவது அம்மாக்கிட்ட இருந்து வர்றது ஒரு வகை டைப்பு. இன்னொன்று எப்படியாவது வகையில் ஒரு மாறுதல் வரும். ஜெனட்டிக் மியூட்டேஷன், ரேண்டமாக ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்கிறது. ஜீனில் ஒரு மாறுதல் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது இந்த மாதிரி வரும். ஜீனில் ஜீன் 17, ஜீன் 22 அந்த மாதிரி இருக்குது. ஜீன் 17 வர்றது ஒரு டைப்பு, ஜீன் 22 வர்றது ஒரு டைப்பு. இதெல்லாம் ஜீன் 17 வகையை சேர்ந்தது. இது இந்த மாதிரி வரும். ஆனால் இதை நல்லா பண்ண முடியும். இந்த அளவுக்கு அவர் அதை வளர்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே வந்திருந்தாருன்னா நல்லா பண்ணலாம். ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அவருக்கு தொடர்ந்து போயிருக்கணும் அவர். ஓகே, ஒரு நிமிஷம் அவர்கிட்ட நான் கேட்குறேன். உங்களால் தொடர்ந்து போக முடியலையா? அப்போது அப்பா இருந்ததுனால போக முடியாமல் போச்சு. கூட்டு போக ஆள் வசதி இல்லாமல். அம்மா கூட்டிகிட்டு போக முடியல? அம்மாவால் முடியாது, அவங்களால முடியாது. அதனால் கூட்டு போக முடியாமல் போச்சு. இப்போ இவர் என்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போ இவருக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஒரே ஸ்டேஜில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்டேஜில் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு கூடுமான வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் லுக்கிங் பர்சனாக பண்ண முடியும். ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு பண்ணார்னாக்கா அவருக்கு இலவசமாக செய்ய முடியும். பொதுவாக மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் போனால் இலவசமாக செய்யலாம். இவர் ப்ரைவேட்டாக போனார்னாக்கா நிறைய செலவாகும். இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ மருத்துவக் கல்லூரி இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. அவர் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே எல்லோரும் நல்லா செய்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அங்கே அவர் செஞ்சிட்ருக்கலாம். அவர் குடும்ப வசதி கொண்டு பார்த்தோம்னா அவருக்கு சென்னை செஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. அதனால் பாளையங்கோட்டிலே நல்லா செஞ்சுக்கலாம். அவர் நல்ல திறமையான டாக்டர்லாம் இருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அந்த எக்ஸஸ் க்ரோத்து, அதிகபட்ச க்ரோத்து வளர்ச்சியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்து கூடுமான வரைக்கும் நார்மல் சைஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். திரும்பவும் வளரும், திரும்பவும் பண்ணிக்கணும். கொஞ்சம் வளரும்போதே பண்ணிக்கிட்டாலும் நல்லது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சால் கூட இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம்? ஆமாம், தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வளரும்? அது அவங்கவுங்க இதை பொறுத்தது தான். ஒரு சிலருக்கு வளராமல் கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகமாக வளர்ச்சி வரலாம். அது கொஞ்சம் வரும்பொழுது அவங்க உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்காங்க. நான் பாளையங்கோட்டில் வேலை செய்யும்போது அங்கேயே பண்ணியிருக்கோம். சென்னையில் பணிபுரியும் போது சென்னையிலையும் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த மாதிரி வரும். அது ஜெனட்டிக்கா? மோஸ்ட்லி ஜெனட்டிக்கு பரம்பரையாகவும் வரும். இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக ஒன்று யாருக்கும் இல்லாமல் அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் வரும். இதுக்கு எந்த விதமான காரணம் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஜீனில் ஏற்படுகின்ற கோளாறு.
ஆனால் இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது 4 வயசு வரைக்கும் இவர் சரியாக தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. அதாவது இதில் 2 டைப் இருக்கு. ஒன்று ப்ரீபட்டல் போஸ்ட் ப்ரீபட்டல் அந்த மாதிரி வரும். ம் கொஞ்சம் பருவ வயசு வந்த பிறகு சில பேருக்கு வரும், ம் அந்த மாதிரி வர்றது உண்டு. சில பேருக்கு பெரிய வெளியே வரைக்கும் வந்திருக்கு, 4 வயசுலேருந்து வந்திருக்கு இருக்கு. ஓகே, இப்போ ஸ்ரீனிவாசனை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த நிகழ்ச்சியில், ஆமாம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தை மகனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கன்சாங்கனிட்டின்னு சொல்கிறது. உறவுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஆமாம், ஒரு முறை கல்யாணத்தில் இது கொஞ்சம் அதிகம், ம். இந்த குறைபாடுகள்லாம். ஸ்ரீனிவாசன் உங்கள் குடும்பத்துலேயும் உறவில் தான் கல்யாணம் பண்ணாங்களா? ஒரு அம்மா தோட்டத்துதான். அப்படியா? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ம் புரியுது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஆமாம். மருத்துவரும் வந்திருக்காரு. சரி. ஏதாவது சந்தேகங்கள் நீங்கள் இப்போ மருத்துவர்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். அது அப்படி வந்தால் அது கொஞ்சம் குணமாக்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி முழுமையாக குணமாக்குறது கஷ்டம். ஓரளவுக்கு நார்மல் சைஸ் கொண்டு வரலாம். ஆமாம், ஏன்னா வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி. இது இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஒரு கண்ணில் பார்வை உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அந்த கண்ணை எது எது அவங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவோம். அடுத்து இன்னொரு ஸ்டேஜில் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் கடைசி எப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டீங்க? சரி, கடைசி 10 வருஷம் இருக்கும்போது. 10 வருஷம், 10 வயசு இருக்கும்போது. ஆமாம். இப்போ 15 வருஷம் இருக்கும் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி. இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி 93 பண்ணீங்க இல்லையா? இருக்கும். ஆமாம், 93. ஆமாம். அங்கே கிட்டத்தட்ட 17 வருஷமாக பண்ணிக்கல. போல. இந்த 17 வருஷம் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் வந்திருக்காது உங்களுக்கு. நீங்கள் யார் ஒரு உதவியோடு நீங்கள் வந்திருக்கணும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி யாருடைய உதவியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா குறைச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கூட இந்த கண் பார்வையை நல்லா திரும்பமான்றது ஒரு டவுட்டு. அது ஏன் டாக்டர், அது உள்ளே இடுங்கி போயிடுச்சா அது அந்த கண்ணு? அப்படி இல்லை, ஒரு உறுப்பு தன்னுடைய வேலை, ஒரு உறுப்புக்கான வேலை நம்ம கொடுக்கலன்னா அதனுடைய செயலை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் சொல்கிறது இடது கண்ணு இல்லை? இடது கண்ணு. ஒரு இடது கண்ணு பார்க்காமையே இருந்துட்டு இருந்ததுனாக்கா அதுக்கு திரும்ப பார்வை வர்றது வரும், கொஞ்சம் டைம் நாளாக. அதான் அது உள்ளே போயிடுச்சு டோட்டலாக. உள்ளே போகல, அது மறைக்கப்பட்டிருக்கு சதையால் மறைக்கப்பட்டிருக்குது. இப்போ அதை நாங்கள் எடுத்துடலாம், அந்த சதையை எடுத்துடலாம். இந்த வலது கண்ணை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது, அதையும் எடுக்க வேண்டி வரும். அதை தவிர அவரோட வாய் பக்கத்தில் இருக்கிறதையும் அதையும் எடுக்கணும். எல்லாத்தையும் ஒரே ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதெல்லாம் கூடுமான வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிடலாம். நல்லா பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பாளையங்கோட்டையில் செஞ்சுக்க வாய்ப்பு இருந்தால் பாளையங்கோட்டையில் நல்லா செய்வாங்க, அங்கேயே பண்ணிக்கலாம். எல்லா அரசு மருத்துவமனையும் இப்போ நல்லா செய்கிறாங்க தான் இந்த இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும். டாக்டர், இப்போ ஜென்ரலாக பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தகவல்கள் தெரிய வந்திருக்கா முன்னைக்கு? இப்போ அவங்களுக்கு இந்த அழகு அறுவை சிகிச்சை தான் ஞாபகத்துக்கு வருது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னாலே. பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது அழகுபடுத்துறது மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். 2 விஷயம் முக்கியமாக சொல்லணும். ஒன்று, பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ பிறந்தது கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய பிறப்பிடமே இந்தியா தான். ஓஹோ. பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய தந்தை சுஷ்ருதா. இது வந்து வெளிநாட்டுக்காரர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை. வெளிநாட்டு மருத்துவ அறிஞர்கள், அறுவை சிகிச்சை அறிஞர்கள், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவங்கள ஒத்துக்கொண்ட உண்மை. சுஷ்ருதா இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஏன்ஷியன்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியறதில்ல, இந்தியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அறுவை சிகிச்சை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், சுஷ்ருதா சம்ஹிதான்ட்டு. அதை தவிர அறுவை சிகிச்சை செய்வதற்கான கருவிகளை எல்லாம் அவர் வரைஞ்சி எப்படி செய்யணுன்றதெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காரு. அது முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஏதோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்ததுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் சொல்லப்போனால் பிளாஸ்டிக் சர்ஜரியை நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டு போனாங்க. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தான் நிறைய செஞ்சுருக்கிறோம். பொதுவாக அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் ஒரு நாட்டை பிடிக்கும் பொழுது மூக்கை அறுத்துருவாங்க. அது போட நம்ம பேசும்போது கூட மூக்கு அறுத்துட்டாயான்னு சொல்லுவோம். அது காரணம், ஒருத்தரை அவங்கள பிடிச்சிட்டோம்னா அவங்களோட மூக்கு அறுத்துறது உண்டு. வடநாட்டில் நோஸ்கட்டப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. மூக்கையெல்லாம் அறுத்து குவிச்சு நோஸ்கட்டப்பூர்னு ஒரு இடம் இருக்குது.
அது மாதிரி அதுக்காக வேண்டிய சுஸ்ருதா நெற்றியிலிருந்து தோலை எடுத்து மூக்கு செஞ்சுருக்கிறாரு. உலகத்தில் இதுதான் நல்ல முறைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் மெத்தட் ஆஃப் ரைனோபிளாஸ்டினே பேர் இருக்குது. அதனுடைய மூலகர்த்தா சுஸ்ருதா. அடுத்தது பிளாஸ்டிஜனை அழகுபடுத்துறது மட்டும் கிடையாது. பிறவி கோளாறுகள், முகத்தில் ஏற்படுற பிறவி கோளாறுகள், கைகளில் கால்களில் பிறப்பு உறுப்புகளில் சில பேர் கோளாறு இருக்கும். ஆனால் பெண்ணான்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் செய்கிறாங்க. அதாவது அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, குணப்படுத்துறதும். தீக்காயங்கள், முகக்காயங்கள், கை காயங்கள், விபத்துக்கள் ஏற்படுற தோல் இழப்பு, எலும்பு இழப்பு, இதெல்லாம் ஈடு செய்கிறதும் பிளாஸ்டிஜன் தான். ஸோ இட்ஸ் அ வாஸ்ட் ஃபீல்டு. பிளாஸ்டிஜன்றது ரொம்ப வாஸ்ட் ஃபீல்டு. இது பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது. ஆனால் இதில் நிறைய பணமும் செலவாகும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்து. அது அவங்க செல்கின்ற மருத்துவமனையை பொறுத்தது. ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வசதி எல்லா மருத்துவமனையிலும் இருக்குது இப்போ. ஓஹோ. இன்க்ளூடிங் அழகுபடுத்தும் சர்ஜரி அதை விட ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல தகவல். அதாவது இலவசமாக கூட நிறையா மருத்துவமனைகளில் செய்கிறாங்க. அதாவது எல்லா மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டலும் உண்டு. சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை எல்லா மருத்துவர்களும் செய்கிறாங்க. ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஸ்ரீனிவாசனும் சரி, ஜெயாமூர்த்தி தம்பதியினரும் சரி, எந்த வகையான தயக்கமோ சங்கடமோ இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை கதைகளை நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுடைய உடல் நலம் முன்னேற வகையில் ஏதாவது ஒரு வகையான உதவி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுவோங்க. மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.